ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோட பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில், அதாவது ஜனாதிபதியோட உரைக்கு நன்றி சொல்லும் விதமாக பிரதமர் உரை பேசணும். நேற்று 2 நாளாவே போராட்டங்களால் அமளியால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இன்னைக்கே அவர் அதை அட்ரஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்த நிலையில அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரல. அந்த பட்சத்துல அதுக்கான காரணமா சபாநாயகர் என்ன சொன்னாருன்னா, அவரை தாக்குற, அதாவது பிரதமரை தாக்குற முயற்சியில இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். குறிப்பா தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் பெண் எம்பிகள் அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா நாங்க கணிச்சோம். அதனால நான் தான் பிரதமரை வர வேணாம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு பிளான்டான விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ பிரதமர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி முதல்ல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. ஒரு கூச்சநாச்சமற்ற கூட்டம் அது. இதே நரேந்திர மோடி கடந்த காலத்தில் ஒன்றை சொன்னார். என்னை கொல்வதற்கு மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகளுக்கு சுபாரி கொடுத்தார். சுபாரினா பணம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அதுக்கு பின்னால இவர் தானே பிரதமராக இருந்தாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொள்வதற்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இவர் அதை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? மிக தரம் தாழ்ந்து எந்த விஷயத்தையும் எதிர்கட்சிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். இப்போ 2026 2021 தேர்தலுக்கு முன்னால பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? கேஸ் போட்டாங்களா இல்லையா? அதுக்கு பின்னால என்னைக்காவது பேசினாங்களா யாராவது? இவ்வளவு அப்பட்டமான அழுக்கு மனிதர்கள். அவர்கள் மூளையும் அழுகிய மூளையும் சிந்தனையும் அழுகியது. இதுல ஓம் பிர்லா மட்டும் என்ன வித்தியாசம்? சபாநாயகர்ன்ற அடிப்படையில அதை மற்ற எம்பிகளோ மற்ற அமைச்சர்களோ அதை சொல்லியிருந்தா பரவாயில்ல. இங்கிருந்து இவரே சொல்றதுன்றது அது, அதாவது நாட்டினுடைய எல்லா விதமான அமைப்புகளையும் தரம் தாழ்ந்ததாக இவர்கள் மாற்றி இருப்பதனுடைய ஒரு விளைவு தான் ஓம் பிர்லா அப்படி சொல்றது. இங்க ஓம் பிர்லா அப்படி சொல்றாருன்னா அதனுடைய தலைமை அப்படி இருக்கு, அதனால அப்படி சொல்றாங்க. எனவே பெண் எம்பிக்கள் தாக்கிடுவாங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் உள்ள உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாதா? இவர் என்ன அங்க என்ன பேசுறாரு? தனியாத்தானே இருக்காரு, வந்தாருன்னா தெரியும்ல. இப்ப என்னன்னா இப்படி எதற்கும் அஞ்சாதவர்கள். நீங்க இவர் பிரதமராக ஆவதற்காக சில விஷயங்களை பேசினார். அதுல இவரை கொல்லுவதற்கு ஏராளமான சதிகள் நடப்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பிரதமரான பிறகு அதை பத்தி எதையுமே பேசுனது கிடையாது. எனவே ஒரு ஒரு சதி திட்டத்தை அவர்கள் எப்போதும் தீட்டுபவர்கள் என்பதால் எப்போதுமே மற்றவங்களை அந்த மாதிரி ஒரு சதி பண்றதா நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதனால ஓம் பிர்லா பிரதமர் பேசக்கூடிய இடத்துக்கிட்ட இவங்கெல்லாம் எம்பிகள்லாம் கோஷம் எழுப்புனாங்க. அது அந்த மாரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சுன்றாங்க. அதனால என்ன பிரச்சனை? பிரதமர்கிட்ட போய் முறையிடுறதுல என்ன பிரச்சனை? அவர் தப்பு பண்ணார்னா அவருக்கு முன்னால முறையிடுவாங்க. தாக்குதல் என்பது வேற. ஏன் கோஷமிட்டா இவர் மட்டும் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணலாமா? ஒரு விளையாட்டு பிள்ளையை போல தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை போல எதிர்கட்சி தலைவரை இப்படி பேசுறதுக்கு பேர் என்ன? எனவே இவங்க அதாவது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து எதிர்கட்சிகள் மீது அப்படி வீசுறது இருக்குல்ல, இது இவங்களுக்கு கைவந்த கலை. அது RSS இவர்களை வளர்த்து விட்ட முறை. அது எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொய்யை அபாண்டமா சொல்லணும்? ஜோதிமணி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பார்த்து பயம் இல்லை, நாங்க கேட்க இருந்த கேள்விகளுக்கு தான் ஒரு பயம். அதுதான் இப்ப இன்னைக்கு கூட ஓடாதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, யார் ஓடுறா? நான் பேசுற எல்லா குற்றச்சாட்டுக்கும் நீங்க ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சாரா? ஆமா. ஏன் நிறுத்துறீங்க? அவரே சொல்றாரு அவங்க பேர்ல நான் சொல்ல போறேன், அதனால என்ன தடுக்கிறாங்கன்னு. ஆமா, பிறகு என்ன? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப ஆனா அப்ப ஓடுறது யாரு? பத்திரிகையாளர்களை சந்திச்சிங்களா? ஓடுறது யாரு? நாடாளுமன்றத்தை சந்திக்க மாட்டீங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டீங்க, நாடாளுமன்றத்துல உட்கார மாட்டீங்க. எனவே ஓட்டம் பிடித்து கொண்டு இருப்பதையே தொழிலாக வைத்திருப்பவர் அவர். எனவே அவர் இந்த மாதிரி பேசுற விஷயங்கள்லாம் புறக்கணிச்சுட்டு போகணும். நாளைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் பேசுறது அதையொட்டி எதிர்கட்சிகள் பேசுவதை விட நாளைக்கு இப்ப தினமலர் மாதிரி பத்திரிகை என்ன தலைப்பு போடுவாங்கன்னா, நாடாளுமன்றத்திற்குள் பிரதமரை தாக்க திட்டமா அப்படின்னு போடுவாங்க. பரபரப்பா அதை கொஞ்சம் பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்கும். அதுக்காகத்தான் அவங்க பண்றாங்க. ஸ்டீன் ஃபைல்ஸு, அப்புறம் அந்த முன்னாள் ராணுவ அதிகாரியோட அந்த புத்தகம், அது மட்டும் இல்லாம
இந்த புதிய அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் இது குறித்து பதில் சொல்றதுல இவருக்கு சங்கடம் இருக்கு. பதில் சொல்ல முடியாத நிலைமையில அந்த பிரச்சனையில இதெல்லாம் நிர்பந்தம் அவருக்கு, அவரால் பதில் சொல்ல முடியாதுக்கு. இது கஞ்சி தான் வந்து பிரதமர் வந்து எங்களை பேசவும் விட மாட்டாரு, அவரும் வந்து நின்று இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாருன்றாங்க. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதுல அவருக்கு என்ன சங்கடம், இல்லை என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ சொன்னாங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அந்த பதிலை சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இவர் பேச போறாரு, பேசுனா நீங்க பதில் சொல்ல போறீங்க, நீங்க சொன்னதெல்லாம் அபத்தம், நீங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு போக போறீங்க, அவ்வளவுதானே. இப்போ நீங்க இதை வேற மாதிரியான ஆட்கள் எப்படி பண்றாங்க? அவரு சந்தித்து இருக்கிறார், பேசி இருக்கிறார், அல்லது இந்த விஷயங்களில் தொடர்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் நரேந்திர மோடி அப்படி பண்ணியிருந்தா அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் இந்தியாவுக்காக நல்லது செய்யறதுக்காக அப்படி பண்ணியிருக்கார். பத்ரி சேஷாத்ரி சொல்லியிருக்கார். பத்ரி சேஷாத்ரி ஒரு பதிப்பகம் வைத்திருக்கிறார், கிழக்கு பதிப்பகம். அப்போ பதிப்பகம்னா நூல்களை கொண்டு வருவது. ஒரு நூல்களை கொண்டு வருவதற்கு எப்போதுமே ஒரு எய்ம் இருக்கும். ஒன்று சம்பாத்தியம், இல்லைன்னா என்ன இருக்கும்னா சம்பாத்தியமும் நல்ல கருத்துக்களை கொண்டு போகிறோம். இன்னைக்கு அவர் பேசுனதுல சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கிறவர். இது பிற்காலத்தில் தான் தெரிஞ்சது அது என்னன்னு. எஃபெக்டிவ்லி அவர் வந்து ஒரு செக்ஸ் ராக்கெட், செக்ஸ் ரிங் ஒன்று வச்சுருந்துருக்கார். பல பெண்களை இந்த கூட்டத்துக்குள் அவர் கொண்டு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப ரொம்ப வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. பாலியல் தொழில் அது வந்து கொஞ்சம் ஹை லெவலில் அவர் விளையாடி இருக்காரு. எஃபெக்டிவ்லி அவர் வந்து ஒரு செக்ஸ் ராக்கெட், செக்ஸ் ரிங் ஒன்று வச்சிருக்கார். யாரு? ஜெஃப்ரி எப்ஸ்டீன். எஸ். பல பெண்களை இந்த கூட்டத்திற்குள் அவர் கொண்டு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். நம்ம ரொம்ப ரொம்ப வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்றார். பெண்களை ப்ரொக்யூர் பண்ணுவீங்களா? என்ன சொல்லுவார் அர்த்தம் அதுக்கு? இப்போ பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணுறதுனா வாங்குறது. ப்ரொக்யூர்மெண்ட்டு, இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று கொட்டேஷன் கேட்பீங்க, அல்லது டெண்டர் போடுவீங்க, அப்புறம் அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுவீங்க. இந்த ஹோல் ப்ராசஸை ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பெண்களை ப்ரொக்யூர் பண்ணுவீங்களா? நீங்கள் வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறாராம். சரி, அடுத்தது நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, விலகிறத நினைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா எப்படி இருக்காங்க. அப்புறம் பாலியல் தொழில் அது வந்து கொஞ்சம் ஹை லெவலில் அவர் விளையாடி இருக்கார். அது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா அது பின்னால் இருக்கு. ஹை லெவலில் விளையாடி இருக்கார். பாலியல் தொழிலில் ஹை லெவலில் விளையாடி. இந்த ஊரில் இருக்க யாராவது ஒருத்தன், அதாவது முன்னால ரவுடிகளுக்கெல்லாம் கபாலின்னு பேர் வைப்பாங்க படங்கள்ல. ஆனால் ஒரு ஹை லெவல் அஃபண்டருக்கு அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. இந்த பெண் விஷயத்தில் ஒரு சபலம் உலக இருக்கு. அதை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மிக மிக சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மிக 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 சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு கேவலமான ஒரு மனோநிலை. பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளி அதில் சம்பாதிக்கிறதுங்கிறது நேரடியாக காசுக்காகன்னு இல்லை. அது வந்து ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், அல்லது வேற எந்த விஷயமா இருக்கலாம், ஒரு பொசிஷன் எல்லாம். இதை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதில் அவர் திறமைக்காரன்னு சொல்ல வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பதிப்பகம் நடத்துகிறவர் பேசுகிற பேச்சா அது? அடுத்து அவர் சொல்வார், தார்மீக மதிப்பீடுகளை ஓரளவுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுக்கிறார். அதாவது என்னன்னா, விழுமியங்கள் சம்பந்தமா பேசாதீங்க, தார்மீக மதிப்பீடுகளை ஓரளவுக்கு தள்ளி வைங்க. ஃபேக்ட் என்னங்கிறதுக்குள்ள போயிடுவோம் நம்ம. இவர் வந்து இந்த குரூமிங்னு சொல்லுவாங்க. பெண்களை வந்து ஆண்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவர்களை தயாரித்தல் வைத்துக்கொண்டு அவரை பார்க்க வர்றவங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பார்க்க வரவங்களுக்கு அவர் ஒரு தனியான ஒரு தீவையே அவர் விலைக்கு வாங்கி வைத்திருந்தார். அதை தவிர அவருக்கு பெரிய பெரிய வீடுகள் பல இடங்களில். அங்கே வந்து பார்ட்டி, அந்த பார்ட்டியில் இவருடைய நண்பர்கள் வருவாங்க. அந்த ஆண் நண்பர்களை குஷிப்படுத்துவதற்கு இந்த பெண்களை அவர் பயன்படுத்தி வந்தார். தார்மீக மதிப்பீடுகளை, என்ன கேவலமான விஷயம். எப்படி மனநிலையை தயார் பண்றார் பாருங்க. அடுத்து அவர் சொல்றார், இவர் வந்து குரூமிங்னு சொல்லுவாங்க. பெண்களை வந்து ஆண்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவர்களை தயார்படுத்தும். என் லெவலுக்கு இதுக்கு மேல குறைஞ்சு கீழே இறங்கி அவரை விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பாலியல் தொழிலுக்கு தள்ளுவதை குரூமிங்னு சொல்லுவீங்களா? இவ்வளவு வக்கிரமான ஆட்களாகவும் அவர்கள் மனதிற்குள் ஆழத்திற்குள் புதைந்து கிடக்கிற அசிங்கம் எவ்வளவு நாற்றத்தோடும் சீலோடும் வெளியே வருகிறது என்பதை இதை பார்த்தா தெரியும். பெண்களை குரூம் பண்றாங்க. பார்ட்டியில் இவருடைய நண்பர்கள் வருவாங்க. அந்த ஆண் நண்பர்களை குஷிப்படுத்துவதற்காக இந்த பெண்களை அவர் பயன்படுத்தி வந்தார். குஷிப்படுத்துவதற்காக
இது இப்படி அதான் இது போகலாம். எதுவுமே வந்து பாதிக்கப்பட்ட பெண்களோட தரப்புல இருந்து அவங்க மனநிலையில இருந்து பேசுற மாதிரி இல்ல. இதெல்லாம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவங்க பேசிக்கிட்டா அவரை புகழ்றாரு. அந்த மாதிரி அநேகமா இவருக்கு வந்து அவர் மேல ஒரு மிகப்பெரிய, நான் பின்னால சொல்றாரு, கன்விக்டட் கிரிமினல்னு அவங்க சொல்லிட்டாங்க, அவர் பேசுறதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, கேட்காதீங்கன்னு முதல்ல சொல்றாரு. ஆனா ஒரு அதை கேட்கிறவனை முதல்ல ரெடி பண்றதுக்குல்ல, இவன் வந்து செய்யறது இந்த தொழிலை அவர் புனிதமான தொழில்ங்கிற வார்த்தையை மட்டும் பேசல, இது எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அப்புறம் இதுல ஒரு சந்தோஷமா சொல்றாரு, வந்து ஒரு பேக்ரவுண்டு. இப்ப இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு பக்கம் இந்த பாலியல் விளையாட்டுகள்ல ஈடுபட்டு இருக்காரு. ஆனால் அதை விட மிகப்பெரிய இல்லீகல் ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா 18 வயது நிரம்பாத பெண்கள், மைனர் பெண்கள், இந்த பெண்களை இந்த பாலியல் பிரச்சனைக்குள்ள அவர் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. இந்த பாலியல் விளையாட்டுகள்ல ஈடுபட்டு இருக்காரு, தானும் தன்னுடைய நண்பர்களுக்கும் அப்படின்னு வைத்துக்கொள்ளும். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சியின் பாலிட்டிஷியனாவது இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தா பாலியல் விளையாட்டுன்னு பேசுவார் அவரு. இப்போ தலைவர் என்ன பண்றாரு, லாபிங் பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, ஒரு சொபிஸ்டிகேட்டட் பாலியல் தொழிலும் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இல்லீகாலிட்டி நிறைய வருது. சொபிஸ்டிகேட்டட் பாலியல் தொழிலும் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அது என்ன பாலியல் தொழில என்ன சொபிஸ்டிகேட்டட் பாலியல் தொழில்? அடுத்து சொல்றாரு, பல பெண்களை வந்து இவர் எங்களை மிரட்டுறாரு, நான் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இவங்க அவங்கள முதல்ல ரெடி பண்ணுவாங்க, இந்திய மக்களை உளவியல் ரீதியாக ரெடி பண்றது. எதுக்கு? அதாவது நிச்சயமாக நரேந்திர மோடி இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்படி வரும்போது இப்படி சொல்லிட்டு அவர் கடைசியில் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவங்க என்ன 4 பெண்களோட இருக்கோம், வாங்க சல்ஜா பண்ணலான்னா கூப்பிட்டாங்க. சொபிஸ்டிகேட்டடா நடத்துறவன் சொபிஸ்டிகேட்டடா தானே பேசுவான், அந்த சோ கால்டு சொபிஸ்டிகேட்டட். இவருடைய அத்தனை நண்பர்களும், இதெல்லாம் என்ன நண்பர்களோ தெரியல, தெருவில் நின்று கை அசைச்சு கூப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இதுதான் சொபிஸ்டிகேட்டட்ல. நீங்க வந்து ஆன்லைன்ல பண்றவங்க, அதுல பண்றவங்க, ரோட்ல நிற்கிறவங்க, இப்படி எதை வேணாலும் நீங்க பேசிக்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, 4 பெண்களை வைத்திருக்கிறோம், வாங்க சல்ஜா பண்ணலான்னு கூப்பிட்டதாக நம்ம ஆட்கள் விவரங்களை தேடிட்டு இருக்காங்க. எவ்வளவு அநியாயம்! இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அப்ப என்னன்னா, இவங்க அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பார்த்து பயப்படுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அதனா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கேவலமானவங்க. அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு வினோதமான ஆளாக இருக்கிறாரு. அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ரீச் பண்ணுறதுன்றது இந்தியாவுக்கு கிடையாது, உலக நாடுகளுக்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது. அவர் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுற பேரை சொல்ல, ஆனால் ஒன்றும் சொல்கிறார், ஒரு புக்கை படித்தா பயங்கரமான புக்கு ட்ரப்பை பற்றி, யாருமே அவளை ரீச் பண்ண முடியல. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நபர் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றவர் வந்து அந்த கான்டாக்ட் வச்சிருக்கிறாரு. அதை கூட நேரடியாக பிரதமரோ வேற யாரும் போய் அவங்க அக்சஸ் பண்ணல, அனில் அம்பானி மூலியமா அதை பண்றாங்க. நாட்டு நலனுக்காக இதை பண்றது என்ன? இஸ்ரேலோட நம்ம கிட்ட இருந்த பிரச்சனையை வந்து ஏற்கனவே வந்து பாலஸ்தீன் ஆதரவா இருந்தது இந்தியா, இப்பதான் இஸ்ரேல் பக்கவே கேட்க ஆரம்பிச்சு இஸ்ரேல் ஆதரவு போயிருக்கிறோம், சைனாவை தனிமைப்படுத்துறோம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இவர் மூலியமா நடக்குதுன்னா நடக்கட்டுமே, எதுக்கு சுத்திட்டு இவங்களெல்லாம் போய். அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த நாட்டில் வெளிநாட்டு தூதர் இருக்காரு, இந்த நாட்டில் வெளிநாட்டு தூதர் இருக்காரு, இந்த நாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு, அந்த நாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு. இதன் மூலமாகலாம் பேசுவது ஏன்? இப்போ இந்த டீலை கூட இவங்க மூலமா முடிச்சிருக்கலாமே. அவர் இறந்துட்டாரு, ஒரு ஆள் எங்கேயாவது இருக்கத்தானே செய்வான். நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சிருக்கலாம், அனில் அம்பானிக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், அல்லது வேற யாருக்காவது. ஏன் நம்ம பத்ரி சேஷாத்ரிக்கு கூட இந்த மாதிரியான ஆட்களை தெரிஞ்சிருக்கலாம். அங்கேதான் லாபியிஸ்ட்னு போட்டிருப்பாங்களாமே, அவங்க மூலமா போய் பார்க்க வேண்டியதானே. அது தப்பு இல்லைன்றதுக்காக அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி அது தப்பு இல்லைன்றதுக்காக லீகல் பிசினஸ். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியை கேவலப்படுத்துறார், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸை கேவலப்படுத்துறார். இவங்க இவ்வளவு காலமும் இந்தியா சேர்த்து 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 வச்ச ஒரு சொத்து இருக்கு இல்லையா, அந்த டிப்ளமேட்டிக் நாலேஜ், அதை எல்லாத்தையும் எதுக்கு இவன் அவன்கிட்ட பேசி அவன் அவன்கிட்ட பேசி, அதுக்கு பதிலாக இவர்கிட்ட பேசுவாங்களாம், இவர் அவர்கிட்ட பேசுவாங்களாம். சரி, அவன் எதுக்காக பண்றான்? அவர் எதுக்கு அந்த உதவி செய்யணும்? எதுக்காக? காசுக்காக தானே? இல்லை சும்மா ஃப்ரீ சர்வீஸ் பண்றாரு அவர். காசுக்காக பெண்களையே பயன்படுத்துகிற ஒரு நபர் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தர மாட்டான். ஓகே, இல்லை அவரோட நலன்களுக்கு உதவி செய்யணும்.
அப்பனா இல்லை, நீங்கள் அதை வேற மாதிரி பாருங்க. உங்களை விட ஒருத்தன் காசு கொடுத்து இல்லைப்பா இஸ்ரேலோட அவங்க தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க, அது இல்லாமல் பார்த்துக்கன்னா அவன் என்ன செய்வான்? இல்லை, அதுக்கான என்ன வேலை செய்யுமோ அதை செய்வார். காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள். அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு இந்தியா வரணும் அப்படின்றதுக்காக அவருக்கு வேற யாருன்னா அதை கொடுத்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதே கேள்விதான் வருது. யாரோ ஒரு இடைத்தரகர் இஸ்ரேலோட நெருங்கி, இது அவர் பெருமையா வேற பேசிட்டு இருக்காரு. 66,000 பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்த அந்த ரத்தத்தை பத்ரி சேசாத்ரி நல்லா சுவைக்கிறார். அது நம்ம தப்பா முடிவெடுத்தோம், இப்ப சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சீனாவுக்கும் நமக்குமான பிரச்சனை. சரி, இவ்வளவு ஃப்ரெண்டு, இவரோட ஃப்ரெண்டு தானே, ஏன் இந்த டாரிஃப் வராமல் பார்த்துருக்கலாமே? ஏன் இந்த டாரிஃப் வராமலே பார்த்துருக்கலாமே? அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன் அதுக்கு இவங்க ட்ரேட் நெகோசியேஷன் பண்ணுறாங்க? நேரடியாக யாராவது ஒரு புரோக்கரை பிடிச்சி அதை பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. 18% வரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சொஃபிஸ்டிகேட்டடான தொழில் பண்ணுற ஒரு ஆளை பிடிச்சி அதை பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் அப்புறம் யோசிக்கிறாங்க? இவர்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஒரு வக்கரத்தை வேற விதமாக இவங்க இங்கே சொல்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய வெறுப்பு, அதில் இருக்கக்கூடிய கம்யூனிச வெறுப்பு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, மோடியை வெறுக்கிறவர்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. அவ்வளோ பேர் ஏன் இருக்காங்க? மோடி என்ன நல்லது செஞ்சிட்டாரு? பத்ரி சேசாத்ரி தமிழ்நாட்டுக்கு மோடி செஞ்ச நன்மையில் ஒரு நன்மையை சொல்லிட்டோம். நான் உண்மையிலே ரொம்ப இப்படி இவங்கெல்லாம் நல்லா இவ்வளோ வக்காலத்து வாங்குறாங்க, பேச வேண்டியதாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 100 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இந்த 11 வருட காலத்தில் ஒரு தொழிற்சாலையை மோடி தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறாரா? ரொம்ப அக்கிரமம். எனவே இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோடி இதை செய்திருக்கிறார் என்கிற காரணத்திற்காக நாளைக்கு அவர் ஆமா அப்படின்னு அது டீட்டெயிலாக வெளியே வந்தா அப்போ தேசத்திற்கு ஆதரவாகத்தான் இவர் செயல்பட்டார். அது தேச விரோதம் கிடையாது, தேச விரோதம் கிடையாது, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஒரு தேச விரோதம்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது, அல்லது இவர் மோசமான ஆளுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல கேவியட் போட்டு வைக்கிறாரு பத்ரி சேசாத்ரி. அதுக்கு எவ்வளவு கீழே தரந்தாழ்ந்து இறங்கணுமோ, பெண்களை பற்றி அவருடைய பார்வையெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. மணிப்பூர்ல அதானே இங்க அறிவு இல்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய பார்வை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா பேசினவங்கள. ஆமா, அது அவருக்கு எப்போதுமே இந்த பார்வை. நீங்க இவரு வடிவேல் பாஷையில சொல்லணும்னா, பட் அந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்குன்றார். பேக்கரி டீல் எனக்கு பிடிச்சிருக்குன்றார். அதானே இது. நான் அதாவது நான் எப்போதுமே தனி மனிதர்களை விமர்சிக்க மாட்டேன். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பெண்ணுங்கிறதுனால நீங்கள் இதை சொல்கிறீங்க. 14 வயசு பெண்ணு, 18 வயசு பெண்ணு, நம்ம ஊரில் யாராவது லாக்கப்பில் இறந்து போனால் அல்லது சிறைக்குள்ளே இறந்து போனால், அதுவும் ஹை செக்யூரிட்டி பர்சன், யாரோடலாம் தொடர்பு இருந்தாலும், ஆமாம் இப்போ இருக்க ட்ரம்ப்ல இருந்து கிளின்டனோட அவங்களோடலாம் தொடர்பில் இருந்த ஒரு நபர் மர்மமான முறையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ரொம்ப சொஃபிஸ்டிகேஷனில் அது அவங்களுக்கு நல்லா வருது. ஆக்சுவலாக பத்ரி சேசாத்ரி அந்த ஏரியாவில் ஒரு கிரைமை ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக சொல்கிறதுல டாப் லெவலுக்கே போயிட்டார். எனவே நரேந்திர மோடி ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற எண்ணம் இவர்களுக்கு வந்ததால் இவங்க எதையெல்லாம் அண்டர்மைன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. விடுதலை பெற்ற நாளிலிருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிறார். யாரை விட அவமானப்படுத்துகிறார்? ஒரு பாலியல் தொழில் நடத்துகிற ஒருவனுக்கு இருக்க திறமை இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய IFS முடிச்சுட்டு அனுபவம் பெற்ற எவனுக்கும் கிடையாது என்று அசிங்கப்படுத்துகிறார். ஒரே ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய ஒட்டுமொத்த டாக்டரினையும் அவர் அடிச்சுன்னு இருக்கிறார். ஏன் நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு பத்ரி சேசாத்ரி இப்படி வந்துட்டாருன்னா எப்ஸ்டைன் மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு வெளியுறவுத்துறை வேண்டாம், எதுவும் வேண்டாம், இராணுவம் பேசாம இராணுவத்தில் கூட இதை பயன்படுத்திடுவாங்க போல இருக்க. அதான் அதில் இன்னொரு கேள்வி, இவங்க அதை பயன்படுத்துறாங்களா? அந்த மாரியே ஒரு ஆட்கள் இந்தியாவோட தலைமையை பயன்படுத்த முடியும், இந்தியாவை எதுக்குள்ள வேணா சிக்க வச்சிட முடியும், அவங்களோட பாதையை எப்படி வேணா மாத்திர முடியுன்ற ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. ஏங்க இவங்களுக்கு இது நடந்தது எப்போ? 2017 சொல்றாரு. சரி, ட்ரம்ப் எப்போ ஆட்சிக்கு வர்றாரு? இப்போ 17 இவர் இஸ்ரேலுக்கு போனதா சொல்றாரு. 17க்கு போகும்போது 20ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேருந்து தான் ட்ரம்ப் இருக்கார். இவர் ஜூலையில் ஏதோ போயிருக்கார்.
இந்த 6 மாத காலத்துக்குள்ளேயே டயர்டாயிட்டாங்களா அவரை தொடர்பு கொள்ள முடியாமல்? அல்லது 6 மாத காலம் இவங்க முயற்சித்தார்களா? எவ்வளவு ரொம்ப கூட இருந்து பார்த்தது மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அது பெரிய கஷ்டங்க. நம்ம டொனால்ட் ட்ரம்பை இது பண்ணுறது, உலகம் முழுவதுமே எல்லாருமே அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளு ரொம்ப திறமையா அதை எப்படி அந்த இதுக்கு சொன்னார், அந்த மாதிரி சொல்றாரு. சாமர்த்தியமாக நம்ம ஆளு சாமர்த்தியமாக ஒரு பாலியல் தொழில் நடத்துகிறவனை பிடிச்சி இந்த காரியத்தை சாதிச்சிட்டாரு. சரி, சாதிச்சதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இந்திய அமெரிக்க உறவில் இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப நெருங்கிட்டதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இல்லை, இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு பாராளுமன்றத்தில், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஒப்பந்தத்தை யாருன்னா போட்டிருக்கிறீங்களா? ரொம்ப கேவலமா இல்லை? நான் இப்போ கேட்குறேன், 2க்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்கள் நாட்டில் இந்தந்த பொருளுக்கு வரி குறைப்போம் கூட்டுவோன்னு எல்லா நாட்டிலையும் சொல்லுவோம். 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு இறக்குமதி செய்வோம்னா என்ன பொருளை இறக்குமதி செய்வீங்க? நீங்க சொல்லுங்க. நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ், இது டைரி ப்ராடக்ட்ஸ். அதாவது உங்களுக்கு தேவையில்லைனாலும் நீங்க இறக்குமதி செய்வீங்களா? இந்த ஆண்டு இந்தியாவினுடைய பட்ஜெட் எவ்வளவு? 53 லட்சம் கோடி. இந்த ஓராண்டு இந்தியாவினுடைய பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட இணையான தொகை இல்லையா? அந்த தொகைக்கு நீங்க இறக்குமதி பண்ணுவீங்க அமெரிக்கால. உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ. இந்தியாவோட சந்தை இப்போ எல்லா இடத்துலயும் விரிஞ்சிச்சு அப்படின்றாரு. எது? எங்க வேணா இப்போ எல்லா இடத்துலயும் இந்தியாவோட சந்தை விரிவடைஞ்சிருக்குது. எங்க பெருமையா என்ன விரிவடைஞ்சிருக்கு? இல்ல, அவரு பல ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. 140 கோடி மக்களின் சார்பாக பேசுகிறேன்னு அவர் சொல்றாரு. தொட முடிச்சா பரவாயில்ல, அதுக்கப்புறம் உலக அமைதிக்கும் உலக வளர்ச்சிக்கும் ட்ரம்ப் இன்றியமையாத. ஆமா, ஒரு 66,000 பேரை கொன்ன ஒரு ஆளு அமைதிக்கு தேவை. ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டையும் அவருடைய மனைவியும் படுக்கை அறைக்குள் இருக்கும்போது கடத்தி கொண்டு போய் அடைத்து வைப்பது உலக அமைதிக்கு தேவை. கனடா வரைபடத்தையே மாற்றி வைக்கிறவங்க. கனடாவை என் மாநிலமாக மாற்றி விடுவேன், ஒரு சுயாதிக்கான ஒரு 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 இறையாண்மை மிக்க நாடு என்னுடைய மாநிலமாக மாற்றி விடுவேன்னு சொல்றது அமைதிக்காக இருக்கிறது. கிரீன்லாந்து எனக்கு சொந்தம்னு சொல்றது அமைதிக்காக நிற்கிறது. நீங்கள் போரை நிறுத்துறியா இல்லை உனக்கு உதவியை நிறுத்தட்டுமான்னு சொல்லிட்டு அந்த கனிம வளங்கள் அரிய வகை தனிமங்களை உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுத்தோடனே இந்த அடின்னு கொடுக்கறதும் ஆயுதம் கொடுக்கறதும் பணம் கொடுக்கறதும் அமைதிக்காக நிற்கிறது. 500% வரி விதிப்பது அமைதிக்காக நிற்பது. என்னப்பா இது என்ன பேச்சு இது? அதாவது இதுல என்ன கொடுமைன்னா, ஒரு கொலைகாரனை விட அந்த கொலையை நியாயப்படுத்துகிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி. கொலையாளி கூட அவனுக்கு ஏதோ அந்த மொமெண்ட்ல அவன் ஒருத்தர் செஞ்சுட்டு போயிருந்திருக்கான். அப்ப நீங்க மன்னிப்பு தான் கேட்க முடியும், நியாயப்படுத்த முடியாது. ஆனா நரேந்திர மோடி 66,000 கொலைகளை செய்த ஒருவர் அமைதிக்காக வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கிறார் என்றால் அவருடைய கரங்களிலும் மூளைகளிலும் பாலஸ்தீனிய மக்களின் ரத்தம் படிந்திருக்கிறது என்று பொருள். இல்லை, அவர் என்ன நிர்பந்தம் மோடியை ட்ரம்ப்பை இப்படி ஒரு அவர் கிட்டத்தட்ட அவருக்கு நோபல் பிரைஸ் தரணும்னு தான் அவர் அதை வாங்கி தர்றது தான் அவர் போராடல. அவர் இப்படிப்பட்ட ஒரு உலக தலைவராக ட்ரம்ப்பை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ட்ரம்ப் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டாகணுன்ற ஒரு நிர்பந்திக்கிறது என்ன நிர்பந்தம் மோடிக்கு? எனக்கு தெரியல. ஒருவேளை அதானி காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கலாம். எப்ஸ்டீன் ஃபைலில் இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் காப்பாற்றப்படுவதற்கு உதவ வேண்டும் என்று நினைக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேற என்னத்தையாவது சொல்லிட்டு போங்க. டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னீங்க, அதெல்லாம் சரி, ஏதோ காரணத்துக்காக சொல்லிட்டு போறீங்க. இப்போ எதுக்கு நீங்கள் இதையே இங்கே இழுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் யாரு அப்படின்னா, நீங்கள் 66,000 பேர் கொன்றொழிக்கப்பட்டதை கொண்டாடுகிற மனநிலை. அஃப்கோர்ஸ் இவருக்கு அந்த மனநிலை ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அத்தனை பேர் செத்த போது கூட காரில் போகும்போது நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி, பின்னால் இருந்தாலும் சரி, ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்து போனால் வருத்தப்பட மாட்டீர்களா என்று அதை கொச்சைப்படுத்திய மனிதர். அவ்வளவு மோசமாக அவர்களை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் இது. அப்புறம் நீங்கள் சொன்னதில் சரி, அது ரெண்டாவது ஒரு 2 நாட்டுக்கு இடையில ஒப்பந்தம் ஏற்படுது. இந்த 18% பல நாடுகளில் இருக்கக்கூடிய வரியை விடவும் அதிகம். அது ஒரு பக்கத்தில் இருக்கணும். இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகிற எல்லா அமெரிக்க பொருட்களுக்கும் 0 டாக்ஸ்ன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன். இந்தியாவில் அமெரிக்க பொருள்களை கொண்டு கொட்டலாம் என்று பொருள். இந்திய தொழில்கள் அழியும் என்று அதற்கு அர்த்தம்.
இங்க ஜீரோ டாக்ஸ்ன்னு சொல்லும்போது 45 லட்சம் கோடி, அதுல 1% எவ்வளவு? 45,000 கோடி. 10% 45,000 கோடினா நீங்க 57.8 கோடி பேருக்கு 100 நாள் வேலைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய 95,000 கோடியில பாதி 10% வரி என்றால் எவ்வளவு? 4 லட்சம் கோடி ரூபாய். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு 5%, எதுக்கு? சாப்பாட்டுக்கு இல்லை, அரிசி கோதுமைக்கு வாங்கிட்டு அமெரிக்க முதலாளி இந்த சந்தையாக பயன்படுத்துவதற்கு நீங்க 1%னா 45,000 கோடியை விட்டு கொடுக்கிறீர்கள். 2%னா 90,000 கோடியை விட்டு கொடுக்கிறீர்கள். 10% என்றால் எவ்வளோ? 4 லட்சம் கோடியை விட்டு. தெரிஞ்சு ஆவரேஜ் அதோட அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு பகுதி. சரி, நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போடுறோம். நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டால் நம்ம 2 பேரும் தானே அறிவிக்கணும். ஆமாம். இவர் ட்வீட்லேயே என்ன இருக்கு? என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் அவர் எழுதுறாரு. சரி, அது போ. அதுவும் வந்து இவரோட வேண்டுகோளுக்கு இணங்க அறிவிச்சதை தான் ட்ரம்பே சொல்றாரு. ஆமாம். நான் என்ன சொல்றேன், இன்னொரு பக்கம், ஆனால் அதெல்லாம் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர் சொல்லுவார் நான் தான் மத்தியஸ்தம் பண்ணுவேர்னு, இவர் இல்லை சொல்லுவார். அவர் 100 தடவை சொல்லுவார், இவர் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டார். அவர் யாராவது ஒரு ஆளை விட்டு அது இல்லைங்க அப்படின்னு மழுப்பிட்டு போவாங்க. இது ஒரு பக்கத்தில் இருக்கணும். சரி, நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போடுறோம். நீ வந்து அந்த வீட்டில் வாங்காங்க, நீ வந்து இந்த வீட்டில் வாங்கு, இந்த கடையில் வாங்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இதில் நம்ம 2 பேருடைய நலன் என்ன இருக்கு? நீங்கள் ரஷ்யாவிடம் வாங்கக்கூடாது, எனக்கு கம்மியான விலையில கிடைக்குது, $60 கிடைக்குது, வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, அது கூட ஒரு நோபல் பரிசுக்கு தகுதியான ஆள் நரேந்திர மோடியும் ரெக்கமெண்ட் பண்ணுவார், அவர் பண்ணிட்டு போட்டோம். அவன்கிட்ட வாங்கணும் எதுக்கு சொல்கிற? வெனிசுவேலாவில் வாங்கணும்னு எதுக்கு சொல்கிறான்னு கேட்குறேன். இது வாங்கக்கூடாதுங்கிறது எதோட சம்மந்தப்பட்டது? போரோட சம்மந்தப்பட்டதுன்னு அந்த அமைதி தூதர் சொல்கிறாரு, இவர் ஏற்றுக்கிட்டாரு, விட்டுருவான். வெனிசுவேலாட்ட வாங்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. நீ என்ன சொல்லலாம்னா, என்கிட்ட இருந்து வாங்கன்னு சொல்லு. ஓ நாட்டில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில், நல்ல க்ரூட் ஆயில், அதை எடுத்து நான் தாரேன், வாங்கிக்கன்னு சொல்லு பார்ப்போம். அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் புதிய டெக்னாலஜிக்கு போகும். அது நரேந்திர மோடிக்கு உடன்பாடு. ஏன் உடன்பாடுன்னா, இனிமேல் புதுசாக வர்ற க்ரூட் ஆயில் எல்லாம் அதானிகிட்ட கொடுத்துடலாம், அம்பானிகிட்ட கொடுத்துடலாம். அவங்க வந்து இது ரொம்ப கஷ்டமானது என்று சொல்லி, இப்போ ஏற்கனவே நம்ம வச்சிருக்க ரெஃபைனரிஸுக்கு கிட்டத்தட்ட இணையாக பிரைவேட்டும் ரெஃபைனரிஸ் வச்சிருக்காங்க. என்ன இல்லை, வெனிசுவேலால இருக்கிற ஆயில் வந்து அதை பியூரிஃபை பண்றது கஷ்டம்னு சொல்லி அமெரிக்க நிறுவனங்களே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்ப என்ன பண்றது? அது உங்கள்கிட்ட வைக்கிறான், தலையில கட்டுறது, உங்க தலையில கட்டுறாங்க. இதுக்கு பேர் என்னது? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இது ஒரு டீல் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது டீல் இல்லை, அடிமை சாசனம். ட்ரம்ப் தனக்கு இருக்கிற நெருக்கடி எல்லாம், அந்த பிரச்சனை எல்லாம் இந்தியா தலையில கட்டி, அதாவது நரேந்திர மோடி மூலமாக இந்தியாவின் 140 கோடி மக்கள் தலையில் ட்ரம்ப் கட்டிவிட்டார். ட்ரம்ப் திறமையான ஆள். விவசாய விளைபொருட்கள் இங்க கட்டினதுக்கும் அதான காரணம். ஏற்கனவே அங்க வாங்க மறுத்துட்டாங்க அமெரிக்கா கிட்ட. ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை ஒரு இப்ப நீங்க அவங்க எப்போதுமே அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. சரி, இப்ப இவர் சொல்றாருல, இந்தியா அமெரிக்கா உறவு வந்துட்டதுனால, யாரு நம்ம பத்ரிசே சாஸ்திரி ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்க. இப்பெல்லாம் நேரடியா பேசுறாரு. நேரடியா பேசினா என்ன, கட்டி பிடிச்சி தழுவிக்கிட்டா என்ன, 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டா எனக்கு என்னையா? இந்தியாவுக்கு இதனால் கிடைத்த லாபம் என்று ஒன்றை சொல். இந்தியாவுக்கு இதனால் கிடைத்த லாபம் ஒன்றை சொல். இப்ப நீங்களும் நானும் இதை பத்தி பேசல, இல்ல எதை பத்தி? விசா கட்டணத்தை பத்தி பேசுறோமா? அது என்னாச்சுன்னு தெரியுமா? தெரியாது இல்ல. இவர் வந்து இந்தியாவுக்கு இந்திய அமெரிக்க உறவு மோடி வந்த பிறகு உச்சத்துக்கு போயிடுச்சு. சரியா? ஏத்துப்போம். பத்ரிசே சாஸ்திரி சொல்றாரு, இந்தியாவுக்கு என்ன நன்மை கிடைச்சது? ஒன்றும் இல்லை. அப்ப அதை சொல்லணும்ல. நீ பேசுனா என்ன, சண்டை போட்டுக்கிட்டா என்ன, எனக்கு இந்திய மக்களுக்கு இதன் காரணமாக என்ன லாபம் கிடைத்தது? இல்லை, இப்படி ஒரு தம்ப்லைன் வைக்கிறதுக்கு இந்தியாவோட வளர்ச்சிக்காகத்தான் மோடி இதை செஞ்சாரு. அதுதான் ரொம்ப பாரதி நல்லா சொல்லியிருப்பான். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். அதாவது மோடி நல்லதைத்தான் செய்யறாருன்னு நியாயப்படுத்துறது கூட பரவாயில்ல, மோடி செய்யறதெல்லாம் நல்லதுக்காகத்தாங்கிறது இருக்கு இல்லையா? அவரு என்ன தப்பு செஞ்ச, அதாவது மோடி இதெல்லாம் செய்யறாருங்க, இதெல்லாம்
நல்லதுதான் அப்படின்னு நியாயப்படுத்துறது வேற. ஆனா மோடி எதை செஞ்சாலும் இந்தியாவுக்காக செய்கிறார் என்று ஒரு மனோநிலையை உருவாக்குவதற்காக எப்படி கஷ்டப்படுறாரு பாருங்களேன். குரூமிங், என்ன என்ன அவசியம் இருக்கு? ப்ரொக்யூர்மெண்ட்டு, இல்லை இவங்கெல்லாம் இவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த மேலாதிக்கம் மேலே ஓங்கி வருது. அது பெண்கள் சம்பந்தமா இவங்க இப்ப நினைக்கிறாங்க. நீங்க அதை சாதாரணமா இப்படி பார்க்காதீங்க. நேத்தோ முந்தானாலோ இவர் ஒரு யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். வெமுலா இறந்ததற்கு பின்பாக தற்கொலை செய்து கொண்டதற்கு பின்பாக பல்கலைக்கழகங்கள்ல அதை முறைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டு, யுஜிசி ஒரு கைட்லைனும் வருவார். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? அது வந்து பாகுபாடு இன்னும் அதிகப்படுத்தும், பெரிய டேஞ்சரு, வேண்டான்னு. அப்போ ஏன் சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு சொல்லிச்சு? அதுக்கு ஒரு காரணத்தை யோகேந்திர யாதவ் சொல்றார். சாதி, அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் நம்முடைய நினைவில் இருந்து அழிக்க முயற்சிக்கிறார்கள். இப்போ இந்த மேலாதிக்கத்தை, பிராமணிய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு நேரடியாகவே சொல்லிடலாம், மறைமுகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். இதுலேருந்து புரிஞ்சுக்கலாமா, மோடி மாற மாட்டார் அந்த இடத்துல இருந்து, ரீப்ளேஸ் பண்ண ஆளே கிடையாது, இனி இப்படிதான் போக போகுது, அந்த பொசிஷனை எடுத்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு ஒரு மன ரீதியா எல்லாருக்கும் அந்த மாற்றம் வந்துருச்சா? மோடி இப்படித்தான் போக போறாருங்கிறது இல்லை, அது மோடி அல்ல, ஆர்எஸ்எஸ் நாளைக்கு நினைச்சா மோடியை தூக்கிட்டு இன்னொருத்தரை. நான் சொல்ல வர்றது பிஜேபி தான் ஆள போகுது. அப்படியெல்லாம் ஹிட்லர் தாங்க ஆண்டிருக்கணும். ஹிட்லருக்கு இருந்த சப்போர்ட்டை விட இவருக்கு சப்போர்ட் அதிகமா என்ன? அவன் வெற்றி பெற்று கொண்டே இருந்தான் இல்லையா? முசோலினி வெற்றி பெற்று கொண்டே இருந்தான். ஆனால் ரெண்டு பேருடைய முடிவும் மிக மோசமாக. நீங்க அது நடக்குமா நடக்காதான்றது உண்மை வேற. இவங்க மனநிலைமை பத்தி பத்தி சேர்த்தாடி சொல்ற மாரி சுப்ரீம் கோர்ட்லயே சில அப்சர்வேஷன்ஸ் வருது. ஆமா, எல்லா இடங்கள்லயும் இந்த மனநிலைமை வந்து வெளிப்படுது. இது எதனால, எது கொடுக்குற தைரியம் இல்ல எதனால? அதான் அவங்க இப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த என்ன சொல்றது, அவங்க மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான ஒரு விஷயத்தை நாம் இந்தியாவில் அமல்படுத்த முடியும் என்று ஒரு தைரியத்துக்கு வந்திருக்காங்க. இதுவரை நடந்ததுல இருந்து. ஏன்னா இதுவரை நாம ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மாநிலத்தில் ஜெயிச்சிட்டோம், இந்த மாநிலத்தில் ஜெயிச்சிட்டோம், சுப்ரீம் கோர்ட்டை பிடிச்சிட்டோம், இராணுவத்தை பிடிச்சிட்டோம், இப்படிலாம் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படி நினச்சதெல்லாம் உண்மையாக அப்படியே நடந்து கொண்டிருந்தா இதில் வேறுபடுகிறவன் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வரும்போது இந்த மாதிரியான ஆட்கள் யாரும் முன்னாலும் நிற்க முடியாது. மக்கள் ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இப்போ அவங்க ஆட ஆரம்பிச்சிருக்காங்கிறது உண்மை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எந்த சுப்ரீம் கோர்ட்டு வெமுலா தற்கொலைக்கு தூண்டப்பட்ட பிறகு எந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ அதே சுப்ரீம் கோர்ட்டு இது பாகுபாட்டை அதிகரிக்கும் என்று இன்றைக்கு சொல்கிறது என்றால் அதனுடைய பொருள் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டை அவங்க வளைச்சிட்டாங்க. தலைமை நீதிபதி மைண்ட் செட். ஆமா ஆமா, அவங்க வளைச்சிட்டாங்க. நீங்க இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணு இங்க இருந்து ஆட்சி செய்வது, இல்லை என்றால் நீதிமன்றத்திலிருந்து ஆட்சி செய்வது என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க. ரொம்ப தெம்பா இருக்கிறதா, தெம்பு, அந்த தெம்பு அவங்களுக்கு வந்துட்டதா தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒன்றும் நீடிக்காது. ஆனா நிறைய அதுல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? உலகத்துல யாராவது ஒருத்தன் அநீதி கொடிகட்டி பறக்க விட்டவன் யாராவது உலகத்தில் அல்லது அவனுடைய கட்சி நீடித்து இருந்ததாக சொல்ல முடியுமா? பின்னால ரொம்ப லேசா அப்படி மேல இருந்து வருவாங்க. நீங்க காந்தியை கொண்டவனையே கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க. நியோ ஃபாசிஸ்ட் பல இடங்களையும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க இருந்த காலத்தில் வெள்ளற்கரியவர்களாக அவங்க அப்படித்தானே அறியப்பட்டார்கள். இருந்தாங்களா என்ன? சின்னஞ்சிறு நாடுகள் எல்லாம் விரட்டி அடித்தது. இன்னைக்கு சோசியலிச முகாம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க போறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு போகும்லாம் நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது திரும்பும். நீங்க எனவே நான் உறுதியா சொல்றேன், 1 2 இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு டீலுக்கு? இப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் சம்பந்தமாக எப்பங்க அந்த 18% குறைப்பாங்கன்னு கேட்டா மோடி இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரா? இல்லை எதுக்கு 45 லட்சம்னு நிர்ணயிச்சிங்க, என்ன பொருள்னு சொல்ல முடியுமான்னா மோடியால பதில் சொல்ல முடியுமா? அது என்னென்ன இன்னும் இருக்குன்றதே தெரியாது. அங்கதான் டிராஃப்ட் பண்ண போறாங்க. சரி, இதையெல்லாம் விடுங்கப்பா.
ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. வெனிசுலாட்ட தான் வாங்கணுங்கிறத ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அவர் சொல்றாரு, அது சரியானு கேட்டால் அவர்னால பதில் சொல்ல முடியுமா? நீங்க இறக்க போற 45 லட்சம் கோடி பொருட்கள் இந்திய தொழில்களை பாதிக்காது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஏங்க, 0 டாரிஃப் வச்சிருக்க ஒரு நாட்டை சொல்லுங்க. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இறக்குமதியாகிற பொருள்கள் அத்தனைக்கும் 0 டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு சொல்லுங்க பாருங்க. அப்படி ஒரு அடிமை சாசனத்தை எழுதிட்டு அடிமைத்தனத்தை கொண்டாடுகிற ஒரு கூட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவருடைய விளைவாது. அப்புறம் அதே போல நீங்க 3வது சொன்னது மாதிரி ஒரு இராணுவத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு இங்க கொஞ்சம் பேர் கர்னல்னு வந்து எல்லாம் பேசுவாங்க, ரைட் விங் ஆட்கள். அவங்ககிட்ட நம்ம ஏதாவது இராணுவம் எடுத்த நடவடிக்கையை நாம் கேள்விக்குள்ளாக்கினால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப தைரியமா இராணுவத்தை குறைச்சி பேசக்கூடாது, அது இராணுவம் எடுத்த நடவடிக்கை. இப்போ ஒரு இராணுவத்துக்காரர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஆமா, நர்வானி. ஏன் உங்களுக்கு என்ன பயம்? நர்வானே எழுதின புத்தகத்துல தப்பா இருந்ததுன்னா தப்பா இருந்ததுன்னு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கலாம். அவரு நம்ம ஏதாவது சொல்லும்போது எல்லை நாட்டை பாதுகாக்கிறவர்னு சொல்லுவாங்கல்ல, இவர் நரவானே வந்து நாட்டை பாதுகாத்த பணியில் இல்லையோ. இதுதான் வெளில பேசப்படக்கூடாத ரகசியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வெளியில பேசப்படக்கூடாத ரகசியங்கள். அப்பவே உனக்கு பயம் இருக்குன்னு தெரியுதுல்ல. பேசப்பட்டால் நீ அசிங்கப்படுவாய் என்கிற காரணத்துக்காகத்தான் பேசக்கூடாது என்று சொல்கிறாய் என்று நான் சொல்கிறேன். என்ன ரகசியம் இருந்துரும்? இந்த ரகசியத்தை பாதுகாத்து பகல்காமுக்கு யாரும் வராம காப்பாத்திட்டீங்களா? பார்லிமெண்ட்டை யாரும் அடிக்காம காப்பாத்திட்டீங்களா? எதை காப்பாத்துறீங்க நீங்க? அந்த ரகசியத்தை உங்களால காப்பாற்ற முடியலையே. ஒருவேளை எப்ஸ்டீன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரகசியங்கள் வெளியே வந்திருக்குமோ என்னவோ. எனவே இதெல்லாம் வந்து ஒரு பம்மாத்து அப்பட்டமாக நான் நினைக்கிறது. உண்மையிலே பத்திரிகை சத்திரி ஒரு 2-3 இந்த தமிழ்நாடு அரசு பென்ஷன் திட்டம் வர்றபோது ஒரு 3 பல்ட்டி அடித்தார். ஒரு பல்ட்டி முதல்ல என்ன சொன்னான்னா, இந்த 10 இது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மட்டும் இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் திவாலாயிரும். சரியா? அது ஒண்ணு. ஏன்னா அரசாங்கத்தின் மீது அவருக்கு பெரிய காதல். அப்புறம் அதனால என்ன பண்ணணும், இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு வேற ஆளை வச்சு வேலை பார்த்துக்கணும். 2வது அரசாங்கம் இந்த இதை அறிவிச்ச உடனே உங்களுக்குலாம் எவ்வளோ வரும் தெரியுமா? கோடிக்கணக்கில் ரூபா வரும். 1 கோடியே 36 லட்சம் ரூபா. யாரு? 55,000 ஒருத்தர் சம்பளம் வாங்கினார் என்றால் அப்படின்னு அவர் வச்சு கணக்கு எடுக்கிறார். 55,000 சம்பளம் வாங்குறவர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் பேசிக் ப்ளஸ் டிஏல 55,000 வாங்குறவர் எந்த குரூப்பில் இருக்கார்? ஓஏ மாதிரியான கேட்டகரியில் மீனியல் ஜாப்பில் இருக்கவங்க இருக்காங்க, குரூப் 4ல் இருக்காங்க, குரூப் 3ல் இருக்காங்க, குரூப் 2ல் எத்தனாவது லெவலில் இருக்கிறாங்க உங்களுக்கு 55,000 வரும். அந்த லெவல் வரணும்னா அதுக்கடுத்து அவன் எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கணுங்கிறது கூட அவருக்கு தெரியும். அதே போல் நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியராக வர்றவங்க ஒரு 35 வயசு அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கு பின்னால் 25 வருஷம் எடுத்து சரி சரியாக 30 வருஷம் இருக்கிறது மாதிரியே முடிச்சுட்டு வந்தான்னா கூட 8% இன்ட்ரெஸ்ட்டு இன்னைக்கு சொல்லட்டும் சேஷாத்ரி, 10% 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய எந்த வங்கியாவது இருக்கா? நான் தேடி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு சில பேர் 8.1 வரை தனியார் வங்கிகள் கொடுக்குறாங்க. அவங்க கூட 555 நாளைக்கு மேலே மாற்றியெல்லாம் அமைக்கிறான். அப்படி ஒன்று போட்டு ஐயோ உங்கள் ரூபாயெல்லாம் திருடி, முதல்ல என்ன சொன்னார்? அரசாங்கம் திவாலாயிரும். 2வது என்ன சொன்னார்? ஐயோ இதெல்லாம் உங்கள் காசை திருடுறாங்கன்னாரு. நல்லதானே, அரசாங்கத்துக்கு கொடுக்குறதானே. அப்புறம் 3வது ஒன்று போட்டார். சொல்கிறாங்க ஆனால் இந்தந்த சந்தேகம்லாம் இருக்குது. எதுக்கு இது ஒரு கார்ப்பரேட் லாபியினுடைய ஒரு நபராக உட்கார்ந்து பேசிக்கொண்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய ஆட்கள்லாம் அப்படியே சொல்கிறத நம்புவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் இதை பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மோடி மாதிரியான ஆட்களை விட மோடியினுடைய மோசமான விஷயங்களை ஆதரித்து பேசுகிறவர்கள் மிகப்பெரிய விஷயம். அதனால தான் பாரதி உச்சக்கட்ட கோபத்தில் சொன்னான், படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் என்று சொன்னதுக்கு இது சூதும் வாதம் தான் இவர் பண்றது. பெண்களை அதுக்குள்ள என்னத்தையாவது நரேந்திர மோடி ஆதரிச்சுட்டு போயிட்டோம், இல்லை யாரை வேணாலும் ஆதரிச்சுட்டு போட்டோம், எனக்கு என்ன பிரச்சனை, அது இல்லை. ஆனால் பெண்களையும் ஒரு பாலியல் பெண்களை அசிங்கப்படுத்துவது, ப்ரொக்யூர் பண்றதுன்னு சொல்றது, குரூம் பண்றது. ஏங்க பாலியல் தொழிலில் ஈடுபடுவதற்கு குரூம் பண்றதுன்னு பேர் சொல்லுவீங்களா நீங்க? அப்புறம் அவர் சாமர்த்தியமாக கையாண்டார்.
அதுக்கு நம்ம ஊர் பாசையில் சொன்னால் அதுக்கு வேற பேர் ஆக்சுவல். ஆனால் அவர் சொல்கிறாரு அந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப மோசம். அப்புறம் மூணாவதாக நீங்கள் சொன்னது, நரேந்திர மோடி இன்னைக்கு அவைக்கு வராமல் அல்லது அவையை தவிர்த்து விடலாமா என்று பார்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் இந்த டீலு அல்லது எப்ஸ்டீன் ஃபைலு, அதே போல் அதானி, இது எல்லாத்தையும் தாண்டிய விஷயங்களும் இருக்கு. நேருக்கு நேராக அவர் பதில் சொல்றதுக்கான தைரியமே இல்லை, எப்போதுமே கிடையாது. எப்போதுமே கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கான தைரியம் படைத்த நபரே கிடையாது. அவர் மைக்கு முன்னால் நின்று சத்தம் போடுவார், அதுக்கிட்ட யாரும் பேச முடியாது. அது இங்க மட்டும் இல்லை, அவங்க நாடாளுமன்ற கூட்டத்திலே அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எப்போதுமே போலிகள். நீங்க அதை ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த நிதின் நபீனா அவர் தலைவர் ஆனோன்னா எங்க கட்சி மாதிரி உண்டா? பிரதமர் மோடியே கூட்டிக்கொண்டு போய் அடுத்த நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க. அந்த ஆளு பாவம் நம்ம தான் தலைவராச்சேன்னு முன்னால போனோன்னு, ஏய் உனக்குரிய இடம் இதுதான், இங்க படா அப்படின்னு விட்டார். அவங்க நடிப்பு தான். நடிப்பு சுதேசிகள் என்று பாரதி சொன்னது 100%. அதுக்கு மேலே யாருக்காவது பொருந்தும்னா RSS கூட்டத்தில். இன்னைக்கு அவர் சாயங்காலம் போல வந்ததுக்கு காரணம், வரலன்னா அது பெரிய ஒரு அவமானமா ஆயிரும், வரலாற்றுல அது ஒரு பதிவாயிரும். அவமானத்துக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்க அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா என்ன? அவமானத்துக்கு பயப்படுவாரா என்ன? அவர் இல்லை, அதெல்லாம் பயப்பட மாட்டார். அவமானத்துக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை, இந்த 140 கோடி மக்கள் நாட்டினுடைய ஒரு பிரதமர் மீது தாக்குதல் தொடுத்து விட்டால் அது அவமானமாக போய்விடுமே, அது மக்களுக்கு அசிங்கமா போயிருமேங்கிறதுக்காக தான் நான் வரலன்னு சொல்றாரு. இல்ல நான் வந்ததை சொல்றேன். ஏன் வந்துட்டாரு? அதான், வராமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க, வந்துட்டாலும் நியாயம் சொல்லுவாங்க. இப்ப பத்ரி சத்ரி சொல்லியிருக்காருல்ல, எங்க 56 இன்ச்சு அவர் சொல்லியிருக்க செக்ஸ் ராக்கெட்டா, செக்ஸ் ரிங்கா, ஆளு மூலமா போய்தான் காரியம் சாதிக்க முடிகிற ஒரு ஆளை 56 இன்ச்சுன்னு கொண்டாடுவீங்களா நீங்க? விஸ்வகுருன்னு கொண்டாடுவீங்களா நீங்க? அசிங்கமா இல்லை? சரி, அப்படி அவசரமா போய் இஸ்ரேலோட நீங்க ஒப்பந்தம் போட்டு இந்தியாவுக்கு என்ன நன்மையை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க சாமி? இல்லை இல்லை. அப்ப இது எல்லாமே என்னன்னா, மோடி என்ன செஞ்சாலும் சரி அதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு கூட்டத்தையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதனுடைய விளைவு தான் இது. இவ்வளவு நேரம் இந்த பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தோழர்.